திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள திருப்பராய்த்துறை பசுபதீஸ்வரர் கோவில் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 3வது தலமாகும். இந்த தலத்தின் வரலாற்று சிறப்புகளை கீழே காணலாம். 1. தலத்தின் பெயர் காரணம். இங்கு பராய் மரங்கள், அதாவது ஈர்க்கு மரம் அடர்ந்து காடாக இருந்ததால் இத்தலத்திற்கு பராய்த்துறை என்று பெயர் வந்தது. இறைவன் இத்தலத்தில் பராய்மரத்தின் அடியில் சுயம்புவாக எழுந்தருளியுள்ளார். எனவே அவருக்கு பராய்த்துறைநாதர் அல்லது பசுபதீஸ்வரர் என்று பெயர். 2. தல வரலாறு. தாருகாவனத்து ரிஷிகள். இந்த தலம் உருவான பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான புராணக் கதை உள்ளது. தாருகாவனத்தில் வாழ்ந்த ரிஷிகள் தங்களின் தவ வலிமையால் மிகவும் கர்வம் கொண்டு வாழ்ந்து வந்தனர். அவர்களின் கர்வத்தை அடக்க சிவபெருமான் பிச்சாடனர் உருவிலும் விஷ்ணு மோகினி உருவிலும் அங்கு சென்றனர். ரிஷிகளின் மனைவியர் மோகினியின் அழகிலும் ரிஷிகள் பிச்சாடனரின் அழகிலும் மயங்கி தங்கள் நிலை இழந்தனர். இதனால் கோபமடைந்த ரிஷிகள் ஒரு பெரிய யாகத்தை வளர்த்து சிவபெருமானை அழிக்க முயன்றனர். அந்த யாகத்திலிருந்து உருவான புலி, பாம்பு, முயலகன் மற்றும் அக்னி ஆகியவற்றை சிவபெருமான் தன் மீது ஆபரணங்களாகவும் அடக்கியும் கர்வத்தை முறியடித்தார். இறுதியில் ரிஷிகள் சிவனிடம் சரணடைந்தனர். இந்த லீலை நடந்த இடமே திருப்பராய்த்துறை ஆகும். ஆலயத்தின் சிறப்புகள். மூர்த்தி. இத்தலத்தின் மூலவர் பசுபதீஸ்வரர், அம்பிகை பசுபதி அம்பாள், அதாவது தாருகாவன நாயகி. மரம். தலவிருட்சம் பராய்மரம். தீர்த்தம். காவிரி ஆறு. இங்கு காவிரி மிகவும் அகலமாக ஓடுவதால் அகண்ட காவிரி என்று அழைக்கப்படுகிறது. பாடல். திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோரால் தேவார பாடல்கள் பாடப்பெற்ற தலம் இது. அருணகிரிநாதர் இத்தலத்தின் முருகனை பற்றி திருப்புகழ் பாடியுள்ளார். குறிப்பு. இத்தலத்திற்கு அருகில்தான் சுவாமி சித்பவானந்தர் நிறுவிய புகழ்பெற்ற ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனம் அமைந்துள்ளது. ஆன்மீக பயணமாக செல்பவர்கள் இவ்விரண்டு இடங்களையும் தரிசிப்பது வழக்கம்.